பட் ஆனால் ஒரு குட் கவர்னன்ஸ்னு பார்க்கும்போது இதில் பாருங்க, எல்லாருமே இந்த பட் ஆனா பேசுகிறாங்க. ஒன்றும் ஆனா பேசணும், ஆனால் அப்படி சொல்லணும், இல்லைன்னா பட்டு சொல்லணும். பட்டு 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 பட்டுன்னு போட்டு என் மொழி பட்டே போச்சு. நீங்கள் பாருங்களேன், ஆக்சுவலி ஸோ இது இல்லாமல் இந்த பாருங்கள், நான் சொல்லல ஆக்சுவலி இல்லைன்னா அடுத்த வார்த்தை வராது, சோன்னு சொல்லினா சோறு இறங்காது. இது ஒரு மொழி பாருங்கள். இது பாரு, நல்லா கவனிங்க, எப்படி பாருங்கள். என் காலேஜில் நான் கிளப்போட பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாமல் என்சிசி சீனியர். ஸோ எங்களுக்கு ஈக்குவலாக தான் ரைட்ஸ் கிடைக்குதே தவிர மென்ஸ்க்கு அதிகமாகவோ விமென்ஸ்க்கு கம்மியாகவோ, அப்படி இல்லைன்னா உமன்ஸ்க்கு அதிகமாகவோ மென்ஸ் எங்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்குது. சொற்கள் இல்லாமல் இல்லை, வம்படியாக பேசுறது, அதில் ஒரு அறிவுன்னு ஒரு அடிப்படை தானே. என் உடன் பிறந்தார்களே, அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும்? ஒரே கேள்வி, இதுதான் கேள்வி. ஏய், அவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? அப்போ ஏன் மொழி அறிவு இல்லையா? அது அறிவு இல்லையா? என்ன எப்படி இருக்கு பாருங்க. நாட்டின் பிரதமரே சொல்றாரு, வெளிநாடுகளில் போய் சொல்றாரு, உலக மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ் என் நாட்டில் இருப்பது பெருமைன்னு. உலக நாடுகள் இருக்கிறவெல்லாம் தமிழை படிக்க ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறார். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறார்.